வணக்கம். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சே நோ ட்ரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்து பள்ளி இடைநிற்றல் குற்ற பின்னணி உள்ளவர்களுக்கான போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஒழிக்க புதுச்சேரி போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கராத்தே சங்கம் மற்றும் கேரம் அசோசியேஷன் ஆகியவற்றுடன் இணைந்து சே நோ ட்ரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்து இன்று உருளையன்பேட்டை காவல் நிலையம் சரகத்திற்குட்பட்ட குற்ற பின்னணி உள்ளவர்கள் மற்றும் பள்ளியில் இடைநிற்றல் மாணவர்களுக்கான போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி தனியார் பள்ளியில் நடைபெற்ற கேரம் போட்டியில் புதுவை மாநிலத்தில் இருந்து 10 குழுக்களை சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். முன்னதாக இந்த கேரம் போட்டியை புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் வம்சிதர் ரெட்டி, பக்தவச்சலம், லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதில் திரளான காவலர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி நாகப்பட்டினம் புதிய புறவழிச்சாலை அமைக்கும் பணியாளர்களை தாக்கி மர்ம கும்பல் வழிப்பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையிலான புறவழிச்சாலை அமைக்கும் பணி தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி முதல் பூண்டியாங்குப்பம் வரையிலான சாலை பணிக்கான முகாம், அலுவலகம் தவளக்குப்பம் மடுக்கரை சாலையில் உள்ள புதுக்கடை அருகே அமைந்துள்ளது. இங்கிருந்து தொழிலாளர்கள் மற்றும் சைட் இன்ஜினியர்கள் புறப்பட்டு சென்று பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்றிரவு தமிழக பகுதியான உடலப்பட்டு கிராமத்தில் மேம்பாலம் கட்டுமான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தொழிலாளர்களை மர்ம கும்பல் ஒன்று தாக்கி அவர்களிடமிருந்து பணம் மற்றும் மொபைல் போன்களை பறித்து சென்றது. இதில் 2 பொறியாளர்கள், ஒரு ஒப்பந்ததாரர், 2 தொழிலாளர்கள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் பிள்ளையார்குப்பத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்த புகாரின் பேரில் ரெட்டிச்சாவடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து அதிகாரி கூறுகையில், புறவழி சாலையில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களை தாக்கி பணம் பறிக்கும் சம்பவம் மற்றும் ஸ்டீல் கம்பிகள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை திருடி செல்வது என அடிக்கடி இதுபோன்ற சம்பவங்கள் நடந்து வருகிறது. அதுபோல் நேற்றிரவு நடந்த ஒரு சம்பவத்தில் 3 தொழிலாளர்கள் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதனால் பணிகள் பாதிக்கப்படுவது ஒரு புறம் இருந்தாலும் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவது வேதனை அளிக்கிறது. இன்னும் 6 மாத காலத்திற்குள் புதுச்சேரி பூண்டியாங்குப்பம் இடையிலான சாலை பணி முழுமை பெற்றுவிடும். அதுவரை எங்களை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம். இரவு நேரங்களில் பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு போலீசார் உரிய பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்றார். காரைக்கால் மாவட்டம் வாஞ்சூரில் புதிதாக அமையவுள்ள மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் கீழவாஞ்சியூர் பகுதி மாவட்டத்தின் எல்லைப்பகுதி, அதாவது புதுச்சேரி மாநிலத்தின் எல்லை பகுதியாக உள்ளதால் இங்கு மதுபான கடைகள் அதிகமாக செயல்பட்டு வருகிறது. தமிழக பகுதியில் இருந்து வரும் மக்கள் அதிகமாக இங்கு வந்து மது அருந்தி செல்கின்றனர். இதனிடையே இப்பகுதியில் புதிதாக மதுபான கடை ஒன்றுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புதிதாக அமையவுள்ள மதுக்கடைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தியும், இதனால் இப்பகுதி வாசிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், புதிதாக அமையவுள்ள மதுக்கடை மக்கள் வசிக்கும் பகுதியில் அமைய உள்ளதால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்டோர் பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் புதிதாக அமையவுள்ள மதுக்கடைக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்தி கீழ்வாஞ்சூர் பகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சுரேஷ் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற திருத்தேர் வீதி உலாவை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வடம் பிடித்தெழுத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் வீதி உலா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் தாயார் சன்னதியில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் வழிபாடு செய்தார். மேலும் இந்த திருத்தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபட்டனர். முன்னதாக கோயிலை அடைந்த துணைநிலை ஆளுநருக்கு கோயில் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்த திருத்தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி வழிபட்டனர். முன்னதாக கோயிலை அடைந்த துணைநிலை ஆளுநருக்கு கோயில் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர்.
மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், இந்து அறநிலைத்துறை மற்றும் துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் கோயில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 1997ஆம் ஆண்டு முதலில் வாங்கிய அம்பாசிடர் கார் பழுதடைந்திருந்த நிலையில் தற்போது அதனை சரி செய்து மீண்டும் அதனை உள்ளூரில் மட்டும் பயன்படுத்த உள்ளார். முதல்வர் ரங்கசாமி யமஹா RX 100 பைக் பிரியர். ஒவ்வொரு தேர்தல் ஓட்டுப்பதிவின் போதும் தனது ராசியான யமஹா பைக்கில் ஓட்டுச்சாவடிகளுக்கு செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார். சமீபத்தில் தன்னுடைய யமஹா பைக்கை சென்னைக்கு அனுப்பி பழுது பார்த்து கொண்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த 1997ஆம் ஆண்டு ரங்கசாமி MLAவாக இருந்தபோது அம்பாசிடர் கார் ஒன்றை முதலில் வாங்கி பயன்படுத்தினார். அம்பாசிடர் கார் சற்று பழுதானதால் வீட்டில் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனை பழுது நீக்கி பயன்படுத்த முதல்வர் முடிவெடுத்து காரை தூத்துக்குடிக்கு அனுப்பினார். பழுதுகள் சரிபார்க்கப்பட்டு புது பொலிவுடன் அம்பாசிடர் கார் புதுச்சேரிக்கு கொண்டு வரப்பட்டது. திலாஸ்பேட்டையில் உள்ள தனது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட அம்பாசிடர் காரை முதல்வர் ரங்கசாமி ஆர்வமுடன் தொட்டு பார்த்ததுடன் காரின் முன் இருக்கையில் அமர்ந்து மகிழ்ந்தார். இனி உள்ளூரில் செல்லும் போது அம்பாசிடர் காரை பயன்படுத்த தனது உதவியாளர்களிடம் தெரிவித்தார். உப்புவேலூர் பகுதியில் 850 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கமல தாயார் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் திருக்கோவிலில் பஜனை மற்றும் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டிவனத்திலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள 850 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்டு குலத்துங்க சோழர் காலத்தில் கும்பாபிஷேக விழா கண்ட செங்கமல தாயார் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் திருக்கோவிலில் நேற்று பஜனை மற்றும் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக நேற்று முன்தினம் இரவு சிறப்பு திருமஞ்சனம் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து நேற்று காலை சிறப்பு அலங்காரத்தில் கருட வாகனத்தில் ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் பஜனை குழுவினர்களால் பஜனை பாடல்கள் பாடப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். BSc நர்சிங் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு கட்டாயம் எனவும் விண்ணப்ப பதிவு தேதி, பொது நுழைவுத் தேதி உள்ளிட்ட விவரங்களை சென்டாக் நிர்வாகம் அறிவிக்கும் என சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து துறையின் இயக்குநரும் மருத்துவ கல்வி நோடல் அதிகாரியுமான ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த கல்வியாண்டு 2023-24 வரை BSc நர்சிங் படிப்புக்கான சேர்க்கை மாணவர்களின் மேல்நிலைப்பள்ளி கல்வி மதிப்பெண்களின் அடிப்படையில் சென்டாக் மூலம் அரசு ஒதுக்கீட்டின் இடங்கள் நிரப்பப்பட்டன. இதற்கிடையில் இந்திய நர்சிங் கவுன்சில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இட்ட கடிதத்தின் மூலம் BSc நர்சிங் சேர்க்கைக்கு பொது நுழைவுத் தேர்வை கட்டாயமாக்கி உள்ளது. அதன்படி 2023-24ஆம் கல்வியாண்டிலிருந்து மாநில அரசு பல்கலைக்கழகத்தால் நர்சிங் படிப்புக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்பட வேண்டும். இருப்பினும் புதுச்சேரி அரசின் வேண்டுகோளின்படி 2023-24 கல்வியாண்டுக்கு ஒருமுறை விலக்கு அளிக்கப்பட்டது. 2024-25ஆம் ஆண்டிற்கு இந்திய நர்சிங் கவுன்சில் புதுடெல்லியின் செயலாளர் கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதியிட்ட அறிவிப்பு எண் 22-10/NEET/2018-19 INC-யின் படி பொது நுழைவுத் தேர்வை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. BSc படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு செவிலியர் தேர்வு வாரியத்தால் சென்டாக் அரசு ஒதுக்கீட்டின் இடங்களை நிரப்ப கடந்த மாதம் 15ஆம் தேதி அரசாணை வெளியிடப்பட்டது. அதன்படி தேர்வு தேதி, பொது நுழைவுத் தேர்வை நடத்துவதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கும் தேதி ஆகியவை சென்டாக் இணையதளத்தில் உரிய நேரத்தில் தெரிவிக்கப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கதிர்காமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அவதார வைகாசி விசாகத்தை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் மற்றும் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் அருள்மிகு கதிர்வேல் சுவாமி ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சுப்பிரமணிய அவதார வைகாசி விசாகத்தை முன்னிட்டு 108 பால்குட ஊர்வலம் மற்றும் 108 சங்காபிஷேக வைபவ விழா நடைபெற்றது. இதற்காக காலை 7 மணிக்கு 108 சங்கு ஸ்தாபனம் செய்யப்பட்டது.
தொடர்ந்து 108 பால்குடங்கள் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு மாடவீதி வழியாக வலம் வந்து முருகன் ஆலயத்தை வந்தடைந்தது. அங்கு 108 பால்குடத்தில் சுவாமிக்கு மகா அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் மகா தீப ஆராதனையும் உடன் பிரகார உற்சவமும் நடைபெற்றது. தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் நடக்க இருந்த கடற்கரை மேலாண்மை திட்ட கருத்து கேட்பு கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு தயாரித்துள்ள திருத்தப்பட்ட கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் குறித்த கருத்து கேட்பு கூட்டம் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் 22ஆம் தேதி காலை 10 மணி முதல் கம்பன் கலையரங்கில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. கடற்கரை மேலாண்மை திட்டத்தை ரத்து செய்ய கோரி புதுச்சேரியில் உள்ள மீனவர்கள் போராட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில் கடற்கரை மேலாண்மை திட்டத்தை ரத்து செய்ய மீனவ பஞ்சாயத்தார்கள் சார்பில் சென்னை பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதன் மீதான விசாரணை நேற்று நடந்தது. அப்பொழுது இன்று 22ஆம் தேதி நடக்க இருந்த கடற்கரை மேலாண்மை திட்ட கருத்து கேட்பு கூட்டத்தை ஒதுக்கி வைப்பதாக புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் தெரிவித்தது. இந்த நிலையில் இன்று நடக்க இருந்த கருத்து கேட்பு கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி புதுவை மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் புத்த மதத்தை நிறுவிய கௌதம புத்தரது வாழ்க்கையின் 3 முக்கிய நிகழ்வுகளான அவரது பிறப்பு, ஞானம் மற்றும் இறப்பு ஆகியவற்றை நினைவு கூறும் புத்த பூர்ணிமா 3 முறை ஆசிர்வதிக்கப்பட்ட பண்டிகை என்று உலகெங்கிலும் உள்ள பௌத்தர்களால் கொண்டாடப்படுகிறது. துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கான வழியை காட்டிய புத்த பெருமான் நாம் நம் வாழ்வில் அனைத்து உயிரினங்கள் மீதும் வளர்த்து கொள்ள வேண்டிய அன்பு, கருணை மற்றும் அகிம்சையின் முக்கியத்துவத்தை போதித்தவர். அவரது ஞானம், செறிவு மற்றும் ஒழுக்கம் பற்றிய போதனைகள் இன்றைய நவீன காலத்திற்கும் பொருத்தமானவை. புத்த பிரான் போதித்த அகிம்சை, அமைதி மற்றும் நல்லிணக்கத்தின் வழியை பின்பற்றி அன்பான, அமைதியான மற்றும் இரக்கமுள்ள ஒரு உலகத்தை உருவாக்க இந்நாளில் உறுதியேற்போம். அனைவருக்கும் புத்த பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வேலை தேடும் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு போட்டித் தேர்விற்கு ஓராண்டு சிறப்பு பயிற்சி அளிக்க நிறுவனங்களுக்கு அரசு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரியில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த மையமானது எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி அளிக்க புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களில் இருந்து சீல் வைக்கப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. இந்த பயிற்சியின் நோக்கம் குரூப் சி பதவிகள், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற ஆள் சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி இடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதல் ஆகும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், 2ஆம் தளம், கனரா வங்கி, ரெட்டியார்பாளையம், புதுச்சேரி என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினின் நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார் ஆவணத்துடன் ஒரு 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது இடங்களில் குப்பை கொட்டுபவர்களில் சிசிடிவி கேமரா மூலம் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க உள்ளாட்சித்துறை முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி உள்ளாட்சித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் குப்பை கொட்டுவதால் ஏற்படும் சிரமங்களை போக்கவும் அழகை பராமரிக்கவும் வேண்டி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளை புதுச்சேரி உள்ளாட்சித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் ஆய்வு மேற்கொண்ட போது புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் புதிய கட்டடம் கட்டுபவர்கள் பழைய கட்டிட கழிவுகளை பொறுப்பற்ற முறையில் சாலை ஓரங்களில் தேக்கி வைத்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இத்தகைய செயல்களால் சாலையில் நடப்பவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாவதுடன் விபத்துகளும் நடக்கின்றன. எனவே பொதுமக்கள் தங்களுடைய கட்டிட கழிவுகள், பழைய கட்டுமான பொருட்கள் எதையும் சாலையில் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் சாலை ஓரங்களில் உணவு கடைகள் வைத்திருப்போர் உணவு கழிவுகளை அருகில் உள்ள குப்பை தொட்டிகளில் மட்டுமே போட வேண்டும் அல்லது குப்பை அகற்றும் ஊழியர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இது மற்ற வணிக நிறுவனங்களுக்கும் பொருந்தும்.
பொது சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்காத வண்ணம் பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும். தவறுவோர் மீது நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து விதிகளின்படி அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படும். இது தவிர பொது இடங்களில் குப்பைகளை வீசுபவர்கள் மற்றும் கொட்டும் பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மீது 500 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை அபராதமும், கட்டுமான பொருட்களையோ கழிவுகளையோ வீடு மற்றும் வணிக நிறுவனங்கள் முன் அல்லது பொதுவெளியில் கொட்டுபவர்கள் மீது 3000 ரூபாய் அபராதம் விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து முக்கிய வீதிகளிலும் இருக்கும் சிசிடிவி மூலம் கண்காணித்து தவறு செய்பவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அபராதம் விதித்தும் எச்சரிக்கையை மதிக்காமல் செயல்படுபவர் மீது 13 குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்படுகிறது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. நரசிம்ம ஜெயந்தி முன்னிட்டு முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரவு கோவிலில் எழுந்தருளி உள்ள 11 நரசிம்ம பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரமாக கருதப்படுவது நரசிம்ம அவதாரமாகும். நரமனிதன் சிம்மம் சிங்கம், அதாவது பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும் அமைந்த தோற்றத்தை கொண்டவர் என்பதால் நரசிம்மர் என அழைக்கப்படுகிறார். தன்னுடைய பக்தனான பிரகலாதனை காப்பதற்காக தூணில் இருந்து வெளிப்பட்டு வந்து இரண்ய கசுபுவை வதம் செய்து நன்மையை நிலைநாட்டியவர் நரசிம்மர். நரசிம்மர் அவதாரம் எடுத்தது வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்தசி திதியில் என சொல்லப்படுகிறது. இதனையடுத்து இந்த நரசிம்ம ஜெயந்தியில் முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் எழுந்தருளியுள்ள 11 நரசிம்ம பெருமாளுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திவ்ய திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டு சென்றனர். பேரம்பை ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற 2ஆம் ஆண்டு திருத்தேர் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்தெழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த பெரம்பை கிராமத்தில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த திங்கள் அன்று ஊரணி பொங்கல் வைத்தல், செவ்வாய்க்கிழமை அன்று பார்சகை வார்த்தல், செடல் போடுதல், கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று 2ஆம் ஆண்டு தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள், சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தெழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம், நீர்மோர், கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்டவை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து இரவு கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று தெருக்கூத்து நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்ப கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காசநோய் தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் காசநோய் தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுகாதார பெண் மேற்பார்வையாளர் ஷகிலா வரவேற்புரையாற்றினார். இம்முகாமில் தலைமை மருத்துவ அதிகாரி மேரி எப்சிபாய் மற்றும் மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் பொதுமக்களிடையே காசநோய் தடுப்பூசி முக்கியத்துவம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். சுகாதார உதவியாளர் மதிவாணன், கிராமப்புற செவிலியர்கள் விருத்தாம்பாள், சித்ரா, லலிதா அவர்கள் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் அனிதா, ஜெயசீலி, கலைவாணி, நந்தினி, மகாலட்சுமி, ஜெயந்தி சிறப்பாக செய்திருந்தனர். தரவு நுழைவு ஆபரேட்டர் கேசவன் நன்றி உரை கூறினார். இம்முகாமிற்கு 18 வயதுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்று காசநோய் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு பயனடைந்தனர். நெட்டப்பக்கம் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ பெருவிழாவையொட்டி தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி நெட்டப்பக்கம் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவத்தின் 10ஆம் நாள் நிகழ்வாக நேற்று சிறப்பு அலங்காரத்தில் ராமலிங்கேஸ்வரர், பர்வத வர்த்தினி ஆகியோர் தெப்ப உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக பிடாரி அம்மனுக்கு சாகை வார்த்தல், மகா கணபதி ஹோமம் நடைபெற்று இரவு நேரங்களில் விநாயகர், மூஷிக வாகனம், இந்திர வாகனம், முத்து பல்லக்கு, சூரிய சந்திர பிரபை வாகனங்கள், அலங்கார நந்தி வாகனம், கற்பக விருச்சக வாகனம் என தினமும் இரவு நேரங்களில் ராமலிங்கேஸ்வரர், பர்வத வர்த்தினி, விநாயகர், முருகன், பஞ்சமூர்த்திகள் ஆகியோர் வீதி உலா நடைபெற்றது. 7ஆம் நாள் பர்வத வர்த்தினியுடன் ராமலிங்கேஸ்வரருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்று 9ஆம் நாள் தேரோட்டம் நடைபெற்றது. நேற்றிரவு நடைபெற்ற தெப்ப உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் பெற்றனர். பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி ஹோட்டலில் உணவு ஆர்டருக்கு தவறுதலாக கூடுதல் பணம் அனுப்பிவிட்டதாக கூறி நூதன முறையில் பணம் மோசடி செய்யும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. முதலியார்பேட்டை சேர்ந்த ஹரிபிரசாத் மரப்பாடி சந்தையில் ரெஸ்டாரண்ட் நடத்தி வருகிறார். இவரை தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் ஒருவர் ரூபாய் 650க்கு உணவு ஆர்டர் கொடுத்ததாகவும், ஆனால் தவறுதலாக ரூபாய் 6050 அனுப்பிவிட்டதாக கூறினார். பணம் அனுப்பியது போல் SMS அனுப்பி தன்னுடைய மீத பணத்தை திருப்பி செலுத்துமாறு கூறினார். அதை நம்பி ஹரிபிரசாத் ரூபாய் 5400 பணத்தை மர்ம நபரின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைத்தார். விசாரணையில் மர்ம நபர் ஏமாற்றியது தெரிய வந்தது. இதுபோல் ஹோட்டல் உரிமையாளர் ஞானசேகர் ரூபாய் 11000 ஏமாந்தார். உருளையன்பேட்டையை சேர்ந்த வினோத் ஆன்லைன் மூலம் பெண் தேடி ரூபாய் 40000, காரைக்காலை சேர்ந்த ஜாபர் சாஹித் ஆன்லைன் மூலம் கடன் பெற ரூபாய் 28000 அனுப்பி ஏமாந்தார். சாரம் சக்தி நகரை சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் மெசேஜில் வந்த லிங்கை கிளிக் செய்ததில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 25000 திருடப்பட்டது. மேற்கூறிய 6 பேரிடம் சைபர் கிரைம் மோசடி கும்பல் ரூபாய் 1.09 லட்சம் பணத்தை திருடியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ களம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீச்சட்டி திருவிழா மற்றும் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ களம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக காலை 8 மணி அளவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபார்த்தனையும், மாலை 7 மணிக்கு சிறப்பு சந்தன காப்பு அலங்காரத்தில் பூஜையும், இரவு 7:30 மணிக்கு பம்பை வாத்தியம் முழங்க தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மகா தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சியும் இரவு 8 மணிக்கு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் உட்பிரகாரம் வலம் வந்தது. தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், ஆலய இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்காக 4 உதவி தேர்தல் அதிகாரிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நியமனம் செய்துள்ளது. புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கு நாடாளுமன்ற தேர்தல் கடந்த மாதம் 19ஆம் தேதி நடந்தது. 967 வாக்குச்சாவடிகளில் 1934 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது 78.90% வாக்குகள் பதிவாகின. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடக்கிறது. புதுச்சேரியில் பதிவான வாக்கு இயந்திரங்கள் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரியிலும், காரைக்காலில் அறிஞர் அண்ணா கலை கல்லூரி வளாகத்தில் உள்ள கலைஞர் கருணாநிதி பட்டமேற்படிப்பு மையத்திலும், மாஹே ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், ஏனாமில் டாக்டர் SRK கலை கல்லூரியிலும் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் 2 வாரமே உள்ள நிலையில் தேவையான முன்னேற்பாடுகளை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தல் எண்ணிக்கைக்காக உதவி தேர்தல் அதிகாரிகளை இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று நியமித்துள்ளது. அதன்படி புதுச்சேரி சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன், உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா, தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் சிவராஜ் மீனா, காரைக்கால் கோயில்கள் செயல் அதிகாரி அருணகிரிநாதன் ஆகிய 4 உதவி தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாகமுத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஆயர்குளம் சேம்பு நாகமுத்தம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத பௌர்ணமியொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மாலை 7 மணிக்கு நாகமுத்தம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அனுமதி இல்லாத குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்படும் என பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி, தண்ணீர் வரி, தொழில் நிறுவன
வளாகங்கள் வரி, தொழில் உரிமை கட்டண வரி ஆகியவற்றை பலமுறை அறிவுறுத்தியும் பெரும்பாலானவர்கள் இதுவரை கட்டணத்தை செலுத்தவில்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது. எனவே வரும் 30ஆம் தேதிக்குள் தாங்கள் செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை செலுத்தி ரசீதுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் பலர் முறையான அனுமதியின்றி குடிநீர் இணைப்பை எடுத்துள்ளதாக தெரிகிறது. இதனால் குடிநீர் குழாய் பழுதாகியதுடன் கழிவுநீர் கலந்து சுகாதார சீர்கேடு உண்டாகிறது. எனவே வரும் 30ஆம் தேதிக்குள் உரிய கட்டணம் செலுத்தி தங்கள் முறைப்படுத்திக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுகிறது. தவறினால் அனுமதியின்றி எடுக்கப்பட்டுள்ள குடிநீர் இணைப்புகள் கண்டறிந்து உடனடியாக துண்டிக்கப்படும். மேலும் நடைமுறையில் உள்ள 1973 கொம்யூன் பஞ்சாயத்து சட்டத்தின்படி குடிநீர் மின் இணைப்புகள் துண்டிப்பு மற்றும் ஜப்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எச்சரிக்கப்படுகிறது என்று அவர் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.